அவங்க பிரெக்னண்டா இல்லன்னு அவங்களுக்கு தெரியுமா ராஜி? இப்படிதான் மாமா சொன்னாங்க. எம்புட்டு நாள் மறைக்க முடியும்? அது எப்படி அவங்க நினைச்சாங்க? எனக்கு அவங்க மேல எல்லாம் கூட ஆத்திரமே வரல. என் கோவம் எல்லாமே அப்பா மேலதான். மாமா என்ன பண்ணாங்க? அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தானே அண்ணன் அவங்க கழுத்திலே தாலி கட்டினாரு. மத்தபடி அவர் தானப்பா பொண்ணு பாக்குறதுல இருந்து எல்லாமே செஞ்சாரு. இப்படி எல்லாம் போய் சொல்லி ஏமாத்துவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏங்க எதுக்கு இப்ப கோவப்பட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அண்ணனோட வாழ்க்கை மீனா. புரியுதுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாமா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. 3-4 மணி வரைக்கும் யாருமே தூங்கல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்குனாங்க. மயிலக்கா அவங்க எப்ப தூங்குனா உனக்கு என்ன? இருங்க, அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களும் ராத்திரி முழுக்க அழுதுட்டே தான் இருந்தாங்க. அலட்டும். என் அண்ணன் வாழ்க்கையை கெடுத்தாங்கல்ல, நல்லா அலட்டும். ஏண்டா அண்ணன் இந்த விஷயத்தெல்லாம் எப்ப சொன்னாரு? நைட்டுங்க. அப்பவே ஏன்டா எனக்கு போன் பண்ணல? அந்த நேரம் பயமுறுத்த வேண்டாம்னு நினைச்சுதான். அட போடா நீ வேற. சொல்லிருந்தா நாங்க உடனே வந்துருப்போம்டா. பரவாயில்ல. ஆனா கொஞ்ச நாள் அண்ணன் ஏதோ மாதிரி இருக்குன்னு எனக்கும் தோணிக்கிட்டே இருந்து. கடையில ஏதோ வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லி நானே கற்பனை பண்ணிக்கிட்டு எப்படிடா இம்புட்டு வேதனை அண்ணன் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்திருக்கு. ஆமாண்ணே, தெரியவே இல்ல. மயிலக்கா கிட்ட இருந்து நான் இம்புட்டெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமாக்கா, நானும் சுத்தமா எதிர்பார்க்கல. நகை விஷயம் தெரிஞ்சப்பவே நம்ம சொல்லிருக்கணுமோ? தெரியலையே. இப்ப நம்ம சொல்லணுமா இல்லையா? அதுவும் தெரியல. நான் கதர்கிட்ட மட்டும் சொன்னேன்க்கா. என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லல. நான் வேணா அவர்கிட்ட சொல்லவா? இல்ல இப்ப வேணாம். ஏற்கனவே அவங்க அதிர்ச்சியில இருக்காங்க. மேல மேல அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்க வேணாம். அண்ணன் இந்த விஷயத்த நம்ம கிட்டே சொல்லி இருந்திருக்கணும்டா. அதெல்லாம் சொல்லாதண்ணே. நம்ம கஷ்டப்படுவோம்னு நினைக்கிற எந்த விஷயத்தையும் அண்ணன் சொல்லாத.